ஹலோ கைஸ், நான் பார்க்க போகிறோன்னா நான் முன்னாடி போட்டிருந்த அந்த பென்டென் வீடியோவுக்கு வந்து நல்லாவே வரவேற்பு கிடச்சிது. என்னோடய சேனல்லே இப்போதைக்கு அதுதான் வந்து ஒரு நிறைய வியூஸ் போன வீடியோ. ஸோ அதோடைய பார்ட் 2 கேம் ப்ளே தான் இது. ஸோ ஒரு 1 மந்த்தாக நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். இது யாருக்கும் தெரியாது, கேட்டிருக்கவும் மாட்டீங்க. ஒரு ஒன் மந்த் கேப் இருக்கும் போன வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும். எதனால் அப்படின்னா வந்து எக்ஸாம் போச்சு, அதனால தான் வந்து ஒரு 1 மந்த் கேப் இருந்தது. ஸோ போட்டிருந்தா 3 வீடியோவுக்கும் வந்து நிறையா வந்து ரெஸ்பான்ஸ் இருந்தது, நிறைய வியூஸும் இருந்தது. அந்தளவுக்கு இல்லைனாலும் ஸ்டார்டிங் வீடியோ இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுலேருந்து நல்லா சப்போர்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே சப்போர்ட்டு இந்த வீடியோவில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த சேனலில் ஃபஸ்ட்டு போட்டிருந்த 3 வீடியோ பார்க்கலேன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எல்லாரும் வந்து காத்திருந்த இந்த பென்டென் பார்ட் 2 தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். That thing knew us too well. Aren't most of Ben's foes trapped in the null void? That's what I'm worried about. Making null void portals is plumber technology, and nothing has ever escaped. Look! More drones! And they're attacking a group of Forever Knights. Forever Knights? Maybe Enoch is behind all this. Talk about getting caught between a rock and a hard place. Whose butt am I supposed to kick? I think all of them? Sounds like a plan. வந்தாச்சு கேமுக்குள்ளே. இதில் ஏதோ புது ஏரியா அன்லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். இருங்க, புதுசாக ஒருத்த வந்திருக்காங்க, இயான்ஸ். நான் பார்த்துருக்கேன் பென்டென் சீரீஸு, ஆனால் இன்னும் பார்த்து 1 வருஷம் ஆச்சு இந்த பென்டென் சீரீஸ்லாம். அப்போல்லாம் வந்து நிறைய இந்த பென்டென் சீரீஸ்லாம் நான் அவ்வளோவா பார்த்து ரொம்ப விரும்பி பார்த்த ஒரு ஆள் நான். வாங்க இவங்களை அடிச்சிடலாம். இல்லை ஈயான் அம்சி விட்ட ஆளுங்கன்னு நினைக்கிறவங்களாம். இதோ சொல்லலை, எக்ஸலரேட். இவன் வச்சு அடிக்க நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோ ஸ்பீடாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு சீக்கிரம் போயிடலாம். கொஞ்ச நாள் எக்ஸாம் வேறு போச்சு, அதனால தான் வந்து பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்கு இவன் பவர். வாங்க போயிடலாம். நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்டுருக்கேன், என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கேன். கோக்குமாக்கா தான் என்னன்னா கொஞ்சம் ஒரு 1 மந்த்து வந்து என்னால் வீடியோவே போட முடியல. ஒரு எக்ஸாம்ஸ் வேறு வந்துச்சா, அதனால தான் என்னால் சரியாக போட முடியல. அவ்வளோதான், இந்த ஒரே ஒரு ஸ்கொயரை மட்டும் அமுக்கின்னு இருப்பேன், அவ்வளோதான். இந்த ஹெவி அட்டாக் ஒன்று மட்டும் இருக்கும், இதை மட்டும் நீங்கள் சுற்றி அடிச்சிருந்தீங்கன்னா போதும், அவ்வளோதான், முடிஞ்சுது. நான் வேறு இந்த சேனல் ஆரம்பித்து 3 வீடியோவுக்கும் நல்லா சப்போர்ட்டு கிடச்சிது. ஸோ அதனாலே இந்த மந்த்து மே ஜூன் இந்த 2 மாதமும் ஏப்ரல் மே இந்த 3 மாதமும் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டு நல்லா வந்து ரீச் பண்ணலாம். ஒரு மினிமம் இப்போ என்ன 6 சப்ஸ்கிரைபர் தானே, இன்னும் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் நம்மளால் முடிஞ்சால் அடிக்க ட்ரை பண்ணால் இவங்களாம் அடிச்சிடலாம். என்னடா இது? ஓ, அந்த பவர் கைஸ். இப்போ அந்த பவர் ஃபேன்ஸ் இதோ அங்கே நின்றுக்கிட்டே இந்த பவர் யூஸ் பண்ணணும், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே அப்படியே நின்றுக்கிட்டே இதோ அவ்வளோதான். இதெல்லாம் அடிச்சுப்போம், அடிச்சு எடுத்துடலாம் ஃபுல்லாக. எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு? ஆனால் ஒரே ஆளில் ஒருத்தனுக்கு வந்து வெறுங்கையோடு அமுச்சு விட்றானுங்க, ஒருத்தன் என்னடா கத்தி கொடுத்து அமுச்சு விட்றானுங்க, ஒருத்தன் என்னடானா ஈட்டிலேருந்து ஏதோ வந்து புல்லட் வர மாதிரி அமுச்சு விட்றானுங்க. இது ஒன்று தான் வந்து அதாவது ஃபஸ்ட் எபிசோடில் இவன் ஒருத்தர் இருப்பான் கைஸ், அதுதான் மெயின் வில்லன். இந்த பென்டென் கிளாசிக்லேருந்து ஆம்னிவர்ஸ் வரைக்கும் ஒரே வில்லன் மெயினாக இருப்பான் இவன். வில்கேக்ஸ் ஃபஸ்ட் எபிசோடில் வில்கேக்ஸ் அமுச்சு விட்டான். அவன் விட்ட ட்ரோன் எல்லாமே அவன் விட்ட ட்ரோன் எல்லாமே வித்தியாசமாக அமுச்சு விட்டான்.
ஒன்று என்னன்னா ஒன்று வந்து வெட்டுது, ஒன்று என்னன்னா வந்து குத்துது, ஒன்று என்னடானா வந்து ஷூட் பண்ணுது. இதே ஃபார்மேட்டை மாற்றி மாற்றி கொடுத்து வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படியே கேம் போய்டும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேம் ப்ளே வந்து பிஎஸ்பி. ஸோ நான் வந்து இந்த கேம் ப்ளே வந்து பிஎஸ்பி மூலயமா விளையாடிட்டுருக்கேன். பேசினே எங்கேயோ விட்டுட்டேன். இதில் ஏன் நான் பிஎஸ்பின்னு சொல்கிறேன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில கட் சீன்ஸ்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு எடிட்டிங் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். இருங்கடா. ஃபஸ்ட்டு நான் வந்து எடிட்டிங் பண்ணி போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபஸ்ட்டு சீனே வந்து இந்த ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து நான் தெரியாமல் வந்து ஓட்டி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பென்னு மட்டும் நடந்து போயிட்டுருப்பான். அதுதான் நான் ஸ்டார்டிங்கே நான் வந்து விட்டுட்ருப்பேன். அதனால தான் வந்து எடிட்டிங்கில் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எடிட்டிங்கில் போட்டுப்பேன் தான் நினைக்கிறேன், தெரியல. வாங்க சீக்கிரம் போயிடலாம். சொல்லலை, இங்கே தான் கொடுத்து வச்சுருப்பானுங்க. சுமோ ஸ்லேமர் கார்டு தானே இதெல்லாம். போயிட்டு இதெல்லாம் நம்ம அடித்து பிடிச்சி கலெக்ட் பண்ணணும். ஆனால் இதுக்குள்ளே எப்படி போகிறது நான்? இல்லை இந்த பவர் யூஸ் பண்ணுமா என்ன? இருங்க பென்னா மாதிரி உள்ளே போகலாம். பென்னு போகலாமேப்பா. பெண்ணை குச்சி போடா டே குச்சி போடா உள்ள. இதை உடைக்க பாரு கைஸ். உடைக்க மாட்டேங்கிறான். இங்கே எதுவும் இல்லை. அவன் போக மாட்டேங்கிறான், உடைக்கவும் மாட்டேங்கிறான், யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறான். ஹீட் பிளாஸ்ட்டாக மாதிரி பார்க்கலாமா? ஹீட் பிளாஸ்ட் எதாவது பண்ணுவானான்னு தெரியலையே. இருங்க, இங்கே எதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒரு வழியும் கிடையாது. இருங்க, ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதான் மேலே போயிட்டு இங்கே எப்போ எவ்வளோ பெரிய மட்டியாக இருக்கிறேன் நான். கீழே இந்த சைடு வந்து நான் அடிச்சிட்டு இருப்பேன். பைத்தியக்காரனாட்டம் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ மட்டியாக இருக்கிறேன். வாங்க போகலாம். இவங்களாம் சீக்கிரம் அடித்து போட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறத விட நான் வந்து இந்த மாதிரி லைவ் பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே நான் அடிச்சுக்கிட்டே நான் அப்படியே பேசிக்கிட்டே மீன்ஸ் நான் கேம் விளையாடிட்டே உங்க கூட பேசினேன். அது வந்து ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து ஒரு 500 சப்ஸ்கிரைபரோ இல்லை 1K சப்ஸ்கிரைபர் நான் லைவ் போட்டால் ஒரு 4-5 பேர் பார்க்குறவங்க வந்தாலே போதும் எனக்கு. நான் பாட்டுக்கும் இன்றைக்கி டெய்லி ஒரு லைவ் மட்டும் போட்டு போயிடுவேன். லைவ் பார்க்குறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வாங்க, அவ்வளோதான். லைவ் நான் போடுவேனா அதுதான் டவுட்டு. நான் முன்னாடி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த சேனல் வந்து இப்போது டெலீட் பண்ணிட்டு ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த சேனல் அரையங்குறமாக ஆரம்பித்து எதுக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்கேனோ தெரில. அதான் அந்த சேனலே டெலீட் பண்ணிட்டு இப்போது ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி என்ன சொல்கிறேன்னு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் வளரிட்டுருக்கேன். வாங்க இது தள்ளி எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இந்த குதிடா பென்னு வச்சு எதாவது பண்ண. இது என்ன கைஸ், எனக்கு ஒன்றும் புரியல. இதை வச்சு என்ன பண்ணுறது? கமெண்ட்டில் எதாவது சொல்லுங்கள். இந்த டைம் லைன் போட்டு பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பண்ணுறது? இதுலேருந்து நான் எப்படி இங்கேருந்து நான் எப்படி போகிறது? இல்லை நான் ஏதாவது நெக்ஸ்ட்டு நான் பார்ட் 3 போடும் போது பார்க்குறேன். டுட்டோரியலில் தான் பார்க்குறேன். டுட்டோரியல் மீன்ஸ் வீடியோஸ் பார்க்குறேன். போக முடியலையே. இருங்க இருங்க அது உன்னை வைக்கவே இல்லை. இருங்க இத ஏய் அடப்பாவி
இதை எடுத்துட்டு அங்கே வச்சுட்டு அந்த ட்ராம்போல் அந்த எக்ஸ்ட்ரா டே விளையாடவே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. இருங்க நான் பிளேயர் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் கிழிஞ்சுது. அவ்வளோதான். இந்த வில்கேக்ஸ் அமுச்சு விட்டது இங்கெல்லாம் இருக்குது. அவ்வளோதான். கைஸ் ஏதோ முட்டை மாதிரி போடுறானுங்க முன்னாடி. கைஸ் பீப்பெண்டு வச்சுருக்காங்க எல்லாம். ஏதோ பண்ணுறேன். டி கைஸ் பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்களாம். இருங்க, இவனுங்க கொஞ்சம் மேலே டெலஸ்கோப் மாதிரி வச்சுருக்கானுங்களே, இவனுங்களாம் கொஞ்சம் பவர்ஃபுல் போல். இதுன்னு அது இதுதான் ஓலைச்சுவடி மாதிரி இருக்குது. ஓலைச்சுவடி மீன்ஸ் செதுக்கிறது, இந்த பழைய கோவிலாக செதுக்கி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இவனுங்களாம் சீக்கிரம் அடித்து பிடிச்சி போகலாம். எனக்கு என்னென்னா இந்த கேம் ஃபுல்லாக நிறையா இந்த ஸ்டோரியை விட இந்த மாதிரி இந்த கேம் பிளே தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் விளையாடுறதுக்கெலாம். இதே இந்த வீடியோவே நான் லைவாக போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா டுட்டோரியல் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், முன்னாடியே வீடியோ எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அது வந்து யூடியூப்லேயே விட மாட்டேங்கிறான். யூடியூப்காரன் ஏன் விட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போது தான் தெரியுது, நான் வந்து அந்த வெப்சைட்டோட சொல்லியிருக்கிறேன். நான் பாட்டுக்கு அந்த வெப்சைட்டு, இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஏற்றி அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டாலே அவன் வந்து அலோவ் பண்ண மாட்டான்ல. நீ ஏதோ பைரசி தான் ஏற்றுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் பண்ண மாட்டான்ல. ஸோ அதனால் நான் யோசித்து இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக வந்து டைம் எடுத்து நான் ஒரு டைம் வீடியோ போடுறேன். அது வந்து கூடிய சீக்கிரத்தில் கன்ஃபார்மாக போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. ஸோ இன்னும் உங்களுக்கு என்னென்ன பிஎஸ்பி கேம்ஸ், இந்த PS2 கேம்ஸில் உங்களுக்கு என்ன கேம்ஸ் ஆடணும் மீன்ஸ் நான் ஆடி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் போட்டுடலாம். நான் வந்து இந்த PS2 கேம்ஸில் தான் வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி கேம்ஸில் தான் ஸ்டோரியும் நல்லாயிருக்கும், ஸ்டோரி கேம் பிளே எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஃபோனில் வர கேம்ஸ், ஃபோன்லனா ப்ளே ஸ்டோரில் வர கேம்ஸை விட இது கொஞ்சம் நிறையவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இது சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் வந்து ஒரு பிசி வாங்கி நம்மளும் இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் வந்து போடுவோம். ஏதோ ஒன்று போடுவோம். வாங்க இவங்களாம் அடித்து போட்டு போயிடலாம். என்றைக்காவது ஒரு நல்ல பிசியை வாங்கிட்டு நல்ல ஒரு செட்டப்போடைய பெரிய பெரிய இந்த எல்டன் ரிங்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ஆடணும் அப்படின்னு ஆசை கைஸ். அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம பண்ணலாம். இவன் யாரா? இவன் என்னது இதா? எல்லாம் அடிச்சு போட்டு டப்புன்னு போயிடலாம். வாங்க ஒன்றும் பெரிய தடி மாடாட்டு வந்து, ஆனால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க கைஸ், ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறான். இவங்க தான் அடிச்சா பயங்கர பலமாக விழுவும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடிச்சா பலமாக விழுவும் எனக்கு தெரிஞ்சு. என்னடா சாவலி சாவு. தடி மாடு மாதிரி ஒருத்தவன் தான் இல்லையா, அவன் அடிச்சா பலமாக விழுவும்னு நினைக்கிறேன். நான் வந்து சும்மா அவனை அடிக்க விடாமல் அடிச்சுக்கினே இருந்தேன். இருங்க இவனுங்க அடிச்சா ஏதோ சொல்லலை, இவனுங்க அடிச்சா ஏதோ பலமாக விழுது சொல்லலை. ஹாஃப் எழுத்து போச்சு, ஹாஃப் ஹெல்த் போயிடுச்சு, ஹாஃப் ஹெல்த் போயிடுச்சு எனக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. நம்ம அடிச்சுனே இருக்கிறதுனால தான் அப்படி இருப்போல. மேலே எங்கே போகிறது? ஓ இதை வச்சு போக முடியுமா? போக முடியாது. அதுதான் அந்த தடுப்பு சுவர் கொடுத்துருக்கான். இருங்க, இதுக்கு 4 ஆம்ஸாக மாறி அதை பிடிச்சி தள்ளி
எதுக்கு டைரெக்டாக கொடுத்துட்டு அப்படியே போக வேண்டியது தானே. எல்லாம் ஒரு இதுக்கு தான். வாங்க போகலாம், சீக்கிரம் போகலாம் வாங்க. எக்ஸ்லாரேட்டாகவே மாறலாம். ஏன்னா இந்த இந்த லெவலுக்கு வந்து எக்ஸ்லாரேட்டு தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு லெவலுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். இது பூஸ்டர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த போன எபிசோடில் ரெட் கலரில் ஒன்று பார்த்தீங்கல்ல, உடம்பு ஃபுல்லாக ஜொலிச்சிருந்தது. அதே மாதிரி இது ஒரு பூஸ்டர் போல். இது என்ன பூஸ்டோ தெரியலையே, ஆனால் நல்லா இருக்கு. நல்லா டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கலாம். வாங்க வாங்க வாங்க, எல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு போயிடலாம். அவங்க அடிச்சா எனக்கு விழ மாட்டேங்குது அடி. வாங்க போகலாம். ஏய் ஏய் ஏய், இருங்க இருங்க, பார்த்து பொறுமையாக போகலாம். வாங்க இவரை வச்சு அதுக்குள்ள எக்ஸ்லாரேட்டை மாதிரி போயிடலாம். ஏய் 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 ஏய், கைஸ் இது இப்படி இருக்கு. ஏய் 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 ஏய், எர்றா எர்றா, நெல்லுடா நெல்லுடா, போடா. மாற்று மாற்று, எக்ஸ்லாரேட். என்ன கைஸ் இது ரொம்ப ஈஸியான லெவலு. இதுக்கு நான் போயிட்டு முக்கியன்ற ஒரே ஒரு ஜம்ப்பு தான். ஜம்ப்பு மட்டும் ஜம்ப்பு பண்ணுறா. டே வெறுப்பத்தாரா. டே வெறுப்பத்தாரா. ஜம்ப்பு பண்ணி தோலடா. அப்பா வந்துட்டான். ஒரே குதி, ஒரே போ. டே இரா பொறுமையா ஆடுறா. அது இடியுண்டா, அங்கே இடியுண்டா. பொறுமையா போட. அவள்தான். இது ஒன்றுத்துக்கு போகிறதுக்கு ஒரு ட்ரை, 2 ட்ரை, 3 4 5 ட்ரை எவன் பண்ணுவானா இதுக்கு? இது இருங்க, இது ஏதோ மேலே ஒன்று கொடுத்துருக்கானுங்க. என்னன்னு போய் பார்ப்போம். மேலே ஒழுங்கா ஏறுடா. ஏறி தொலைடா. உட்காந்து மூமெண்ட் ஸ்டெப்பு போட்டுருக்கான். போ ஒலிதோ. எந்திரி, குதி. சுமோ ஸ்லாமர் கார்டு. வாங்க இவங்களாம் டப்பு அடிச்சுட்டு பாஸ் ஃபைட்டுக்கு போகலாம். இதுதான் பாஸ் ஃபைட்டுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்கு. இதான் ஏன்னா சில இதெல்லாம் பாஸ் ஃபைட் வராதுன்னு கேள்விப்பட்டேன். நான் வந்து இருங்க அடிச்சு முடிச்சுட்டு பேசுகிறேன். இவனுங்க என்னன்னா, நான் ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துருக்கீங்களே, அது வரைக்கும் தான் நான் வந்து விளையாடியிருக்கேன். இந்த லெவல் வரைக்கும்லாம் நான் வந்து விளையாடியிருக்கேன்னா விளையாடியிருக்கேன். ஒரே ஒரு தடவை ரொம்ப 4-5 லெவல் வரைக்கும் நான் விளையாடியிருக்கேன். ஆனால் வந்து மறந்துருச்சு. எனக்கு விளையாடியும் 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அதனால் மறந்துருச்சு இதெல்லாம் என்னன்னு. ஸோ வாங்க எகிரி குச்சி போயிடலாம். இது நமக்கு ஒரு லைவாக போட்டால் தான் கைஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் லைவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி போடுறதுனால கரெக்டாக இருக்காது. நம்ம உட்காந்து இந்த மாதிரி பேக்கா மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க முடியும். வாங்க இவனுங்களாம் டப்புன்னு அடிச்சு போட்டு போயிடலாம். மேலே எவன் வெயிட் பண்ணுறானோ, ஈயான் வெயிட் பண்ணுறானா. இன்னொரு ஸ்பெஷல் பவர். இவங்க 2 பேருக்கும் நான் இப்போ ஸ்பெஷல் பவர் அப்கிரேட் பண்ணிட்டேன். 4 அம்ஸ்ட்டு பண்ணி விட்ருலாம். வாங்க இவங்களாம் அடிச்சு போட்டு போயிடலாம். சல்லி பாய்ஸ்னால் நீங்கள் நினைக்கிறது மாதிரி கிடையாது. சல்லி பாய்ஸ் மீன்ஸ் சல்லியாக இருக்கிற பசங்க, அதுதான் நான் சொல்கிறேன். நான் சல்லின்னு ஒரு பேர் இருக்குது. சல்லின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் அதை மீன் பண்ணி சொல்கிறேன், நினச்சிக்காதீங்க. வாங்க இவங்களாம் டப்புன்னு அடிச்சு போட்டு போயிடலாம். இதான் எண்டுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது எங்கேயாவது ஒரு பாஸ் ஃபைட்டு வரும். வெயிட் பண்ணுங்கப்பா.
வா 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 என்ன வா 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 முச்சிடலாம் அடிக்க விடாத அவனுங்கள. இன்னும் 2 தடினுங்களே அடிக்க விடாத அடிக்க போ. எல்லு ட்ரான்ஸ்ஃபார்ம் அட்ரா அடிக்க விடாத பறக்க விட்டுரு. அடிக்க விடாத அவ்வளோதான். அவன் அங்கே உட்காந்து டீ ஆத்தின்னு இருக்கான். அடி சீக்கிரம். அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான் எப்படி அடிக்கிறதுன்னு. இருங்க. ஓ மாறி தொலைடா. டி அவ்வளோதான். நீ என்ன தூரத்தில் இருந்து அடிச்சுட்டு இருக்கணும். அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் முடிச்சாச்சு. Tell me, what's going on here? Whose drones are those? We were making haste toward the area known as 51. Lord Enoch leads our campaign there to smite the off-world infestation. Enoch is taking over Area 51? He seeks only to emancipate it. Lord Enoch will use the technology therein to power a weapon of worldwide deliverance. To stop the Forever Knights is to deprive the Earth of its last, best hope. Enoch doesn't offer hope to anyone but himself. We should find him before he makes a bad situation even worse. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன PS2 கேம்ஸ் எதாவது போடலான்னா அது அப்படியே கமெண்ட்ஸில் போடுங்க. ஏன்னா எனக்கு PS2 கேம்ஸ் ஆடுறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பென்டென் வீடியோஸ்க்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.